இந்த பதிவை எவ்வாறு பதிவிட வேண்டும் என்பது எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை. இருந்தாலும் இது என்னுடைய கடமையும் கூட. யாருக்கெல்லாம் முருகப்பெருமானின் மீது சிறிதளவு சந்தேகம் இருப்பவர்களுக்கு இந்த பதிவை நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நல்வழிப்படுத்திய முருகப்பெருமானுக்கு நான் எவ்வாறு நன்றி கடன் தீர்ப்பேன் என்று தெரியவில்லை. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து முருகப்பெருமானின் திருவடி சேர்ந்த ஒரு சாதாரண பக்தன் நான். எனக்கு தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற மனக்குழப்பமும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. பல சோதனைகளை கொடுத்த முருகப்பெருமான் என்னுடைய பிரச்சனைகளை வெகுவாக குறைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆம், நான் இந்த யூடியூப் சேனலை பணம் சம்பாதிப்பதற்காகவோ அல்லது விளம்பரங்களுக்காகவோ உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் முருகப்பெருமானை மனதார நம்பி வழிபட ஆரம்பித்ததின் பலன் இன்று கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2 வருடங்களில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துள்ளது என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை. கடவுள் உண்மையாகவே இருக்கிறார், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் என்பதில் சிறிதளவு மாற்றமும் இல்லை. 2 வருடங்களுக்கு முன்பு நான் மனக்கவலையுடன் உறங்கிக் கொண்டிருந்த நேரம், விடியற்காலை என்னுடைய கனவில் மருதமலை முருகன் காட்சி கொடுத்தார். அதை இப்பொழுது இந்த பதிவில் சொல்லும் பொழுது கூட எனக்கு ஆனந்த கண்ணீர் என்னை மீறி வருகிறது. முருகப்பெருமான் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் அப்படி ஒரு காட்சி கொடுக்கிறார். என்னால் இன்றளவும் மறக்க முடியவில்லை. அவ்வளவு அழகாக சிரித்த முகத்துடன் அவ்வளவு அலங்காரத்துடன் காட்சி கொடுக்கிறார். நானும் என் மகனும் நேராக முருகப்பெருமானை தரிசிக்கிறோம். முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது என்ன ஊர் என்று எனக்கு தெரியவில்லை. மருதமலை என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதோடு சேர்த்து மருதமலை கோவிலின் கோபுரமும் நன்றாக தெரிந்தது. இவ்வாறு எனக்கு மருதமலையில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் என்று வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் கூறிய பொழுது, உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகிறது, நீ உன் மகனை முருகப்பெருமானிடம் தத்து கொடுத்துவிடு என்று கூறினார்கள். நான் எனது குடும்பத்துடன் மருதமலை சென்று என் மகனை முருகப்பெருமானுக்கு தத்து கொடுத்து விட்டேன். இதை சொல்ல சொல்ல என் கண்கள் மேலும் கலங்குகிறது. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீர்ந்ததை மனப்பூர்வமாக உணர்கிறேன். முருகப்பெருமானை யாரெல்லாம் மனதார நம்புகிறார்களோ வழிபடுகிறார்களோ அவர்களை எப்பொழுதும் முருகப்பெருமான் கைவிட மாட்டார் என்பதற்கு என் வாழ்வில் நடந்த இந்த ஒரு உண்மை சம்பவமே ஆதாரம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை சந்தித்த நான் இப்பொழுது ஒரு சில கஷ்டங்களை மட்டும் ஏற்றுக்கொள்கிறேன். அதிலும் முருகப்பெருமான் எனக்கு துணையாக இருந்து என்னை வழிநடத்துவதை உணர்கிறேன். கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். முருகப்பெருமானின் சக்திக்கு முன்னால் வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் 100% முழுமையாக உணர்ந்து கொண்டேன். முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டது அனைத்தும் படிப்படியாக நிறைவேறியது. என்னுடைய கடைசி ஆசை, என் உயிர் பிரியும் தருணம் அது முருகப்பெருமானின் திருவடியாக இருக்க வேண்டும், இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முருகப்பெருமானின் இந்த வாக்குகளை படிக்கக்கூடிய பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்து அருளியதற்கு எவ்வாறு நன்றி கடன் தீர்ப்பேன் என்று தெரியவில்லை. நான் பேசும்போது நிறைய திக்கி பேசக்கூடிய இயல்புடையவன். இவ்வாசகத்தில் வரும் ஒரு சில வார்த்தைகளை என்னால் உச்சரிக்க முடியாமல் மிகவும் தடுமாறிய போதிலும் அதை எவ்வாறு உச்சரிக்கிறேன் என்று என்னாலும் உணர முடியவில்லை. யாமிருக்க பயமேன் என்ற வார்த்தை 100% உண்மை. முருகப்பெருமானை மனதார நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலையும் முருகப்பெருமான் அவர் பக்தர்களை கைவிடுவதே இல்லை என்பது முழுக்க முழுக்க உண்மை. முழு நம்பிக்கை வேண்டும்.
இறைபக்தி வேண்டும். முருகப்பெருமானை மனதார அழைத்து பாருங்கள். நிச்சயமாக அவர் வருவார். அதில் எந்த சந்தேகமும் எந்த மாற்றமும் இல்லை. என் வாழ்வில் நடந்தவற்றை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் கூறியவை கேட்பவர்களுக்கு புரிகின்ற மாதிரி கூறியிருக்கிறேனா என்பது தெரியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை, முருகப்பெருமானை முழுவதுமாக நம்பியவர்களுக்கு சோதனைகள் சில இருந்தாலும் தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். தன்னுடைய உண்மை பக்தரை முருகப்பெருமான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டார். மருதமலை முருகா, ஓ முருகா.